நம்ம முதல்ல என்ன பாருங்க, என்ன பாருங்க. என்ன சின்ன தம்பி? என்னாச்சு உங்களுக்கு? நீங்க ஏன் என்கிட்ட சொல்லாம கொள்ளாம தனியா காலேஜ்? நான் அத்தை கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். அத்தை சொல்லலையா? இல்ல, அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் வந்தீங்க. ஆனா என்கிட்ட சொல்லணும்ல. சொல்லுங்க சின்னம்மா, என்கிட்ட சொல்லிட்டு ஓ, நீங்க எந்த தப்புமே பண்ணல. தயவு செஞ்சு நீங்களே அதையாவது நினைச்சு குழப்பிக்காம please கிளம்புங்க. சின்னம்மா. பெல் அடிச்சிருச்சு, எனக்கு கிளாஸ் இருக்கு, நான் போகணும். நீங்க கிளம்புங்க, நீங்க வீட்டுக்கு கிளம்புங்கன்றல்ல. இங்க பாருங்க, இனிமே நீங்க இப்படி காலேஜ்க்கு எல்லாம் வர வேண்டாம். அம்மா, ஏன் சின்னம்மா? சின்ன தம்பி சொன்னா கேளுங்க, ஏன் கேட்காம கிளம்புங்க. போங்க. சரி, நான் கிளாஸ்க்கு போறேன், நீங்க வீட்டுக்கு போறீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இன்னைக்கு நாம பார்க்க போறது key elements of a lease agreement. சின்னம்மா வாங்க சின்னம்மா, ஏறுங்க. சின்னம்மா சின்னம்மா நில்லுங்க சின்னம்மா. சின்னம்மா சின்னம்மா நில்லுங்க. எங்க போறீங்க? தயவு செஞ்சு என் பின்னாடி இப்படி வராதீங்க. பின்னாடி வராதுன்னா எப்படி சின்னம்மா? நான் தானே உங்களை பத்திரமா அழைச்சிட்டு போ. நான் தான் அழைச்சிட்டு வருவேன்னு அங்க வீட்டுல அம்மா பாத்துட்டு இருப்பாங்க சின்ன. நான் ஒண்ணும் குழந்தை இல்ல, என்ன பாத்துக்க எனக்கு தெரியும். காலையில காலேஜ்ல வச்சு தானே சொன்னேன், அதுக்குள்ள மறந்துருச்சா? நான் பஸ்லயே வந்துக்கிறேன், நீங்க என் பின்னாடி வராம கிளம்புங்க. முடியாது சின்னம்மா, நான் உங்க பின்னாடி தான் வருவேன். நீங்க நான் அடிச்சாலும் சரி, திட்டினாலும் சரி, நான் உங்களுக்கு பாதுகாப்பா வரதா செய்வேன். இல்லனா நான் அம்மா கிட்ட சொன்ன வாக்கு மீறின மாதிரி ஆயிடும். நான் தான் அத்தை கிட்டயே சொல்லிட்டேன். அப்புறம் வரைக்கும் அம்மாவை என்னால மறக்க முடியாது சின்ன. சின்னம்மா, நான் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கேன்னு சொல்றதுக்கும் அம்மாவை மறக்க சொல்றதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு சின்னம்மா? இப்ப நான் எதுக்காக அம்மாவை மறக்கணும் சொல்லுங்க சின்னம்மா? நான் எதுக்காக